அன்பார்ந்த அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கம். ஞான ஒளிரா பாண்டியன். சில மனிதர்கள் இருக்கிறார்கள், நல்லது சொல்வது போலவே கெட்டது வரும்படி செய்து விடுவார்கள். சிலர் இருக்கிறார்கள், அவர்கள் கெட்டது சொல்வது போலவே நல்லது வரும்படி செய்து விடுவார்கள். இதில் எது சிறந்தது என்பதை நாம் தான் முடிவு செய்ய வேண்டும். இப்படித்தான் 2 நண்பர்கள் இருந்தார்கள். தன்னுடைய நண்பன் எப்போதும் தன்னுடைய நண்பனுக்கு அவ்வப்போது அறிவுரை சொல்லிக்கொண்டே இருப்பான். நல்லது சொல்வது போலவே கெட்டது வரும்படி செய்து விடுவான். அப்படிப்பட்ட குணமுடையவன் அவன். ஒரு நாள் தன்னுடைய நண்பன் பேருந்து படிக்கட்டில் பயணம் செய்து கொண்டிருந்தான். அப்பொழுது அவன் தன்னுடைய நண்பனை பார்த்து, நண்பா, பேருந்து படிக்கட்டில் பயணம் செய்து கொண்டிருக்கிறாய், எனவே பக்கத்தில் உள்ள கம்பியை பிடித்து விடாதே. ஏனென்றால் திடீரென்று அது முறிந்து கீழே விடும்போது அதோடு சேர்ந்து நீயும் கீழே விழ நேரிடும். எனவே கம்பியை பிடிப்பதை விட கையை விட்டுட்டு நிற்பதே சிறந்தது. எனவே கையை விட்டுவிட்டு நில் என்றான். அதே நண்பனோடு ஒரு நாள் காட்டு வழியாக பயணம் செய்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது தன்னுடைய நண்பனுக்கு காலில் முள் குத்தியது. அப்பொழுது அவன் தன்னுடைய நண்பனை பார்த்து, நண்பா, உன்னுடைய கையில் உள்ள ஊக்கால் காலில் குத்திய முள்ளை எடுக்காதே. ஏனென்றால் ஊக்கு காலுக்குள் சென்று முறிந்தாலும் முறிந்துவிடும். எனவே கீழே கிடக்கின்ற முள்ளை எடுத்து உன் காலில் உள்ள முள்ளை எடு என்று அறிவுரை சொன்னான். அது மட்டுமல்ல, ஒரு நாள் தன்னுடைய வீட்டிற்கு அழைத்து சென்றான். அந்த வீட்டு சுவரில் 2 மின்கம்பி ஒயர்கள் தொங்கியது. நண்பா, இந்த 2 ஒயரில் ஒன்றை தொடு என்றான். அவன் ஒன்றை தொட்டான். ஒன்றை தொட்ட பிறகு இதில் மின்சாரம் பாயவில்லை. இதில் மின்சாரம் பாயவில்லை என்றால் மிக அதிபயங்கரமான மின்சாரம் இன்னொரு உயரில் பாய்ந்து கொண்டிருக்கிறது. எனவே 2வது உயரை கண்டிப்பாக நீ தொடாதே. தொட்டால் நீ இறக்க நேரிடு என்று அறிவுரை கூறினான். இது எப்படிப்பட்ட அறிவுரை? இது எப்படிப்பட்ட பயங்கரமான ஒரு அறிவுரை என்பதை நீங்களே அறிந்து கொள்ளுங்கள். இப்படிப்பட்ட நண்பர்கள் எந்த வகையில் சேர்க்கலாம்? இது உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.